ஒரு சிம்பிள் வீடியோ தான் பார்க்குறோம். நம்மளுடைய ஃபேஸ் பேக் டிப்ஸில் வெரி சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் பற்றி நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகிலாஸ் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாழைப்பழத்தை வச்சு ஒரு சிம்பிளாக ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். செவ்வாழைப்பழத்தை பற்றி நல்லாவே தெரியும். நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பழம்னா செவ்வாழைப்பழம் தான். ஸோ இப்போ இந்த செவ்வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது நிறைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செவ்வாழைப்பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கிறதுனால நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஒரு பழம் தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடச்சிரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போலவே அதை உள்புறமாக சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது போல் அதை ஒரு பேக்காக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். வாங்க நம்ம அதை வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? நம்மளுடைய பேக் ரெடி பண்ண தேவையான மெயின் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் செவ்வாழைப்பழமும் அதுக்கு அடுத்தது தேன் தான் முக்கியமான பொருட்கள். இது ரெண்டை வச்சு தான் நம்மளுடைய பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதை செவ்வாழைப்பழத்தில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டு அதை இது போல் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்த பிறகு இது போல் இருக்கும். இது கூட கொஞ்சம் ஹனியை ஆட் பண்ணி வச்சுட்டு பேக் போட வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். நம்மளுடைய பேக் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இது போல் ஒரு பேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். செவ்வாழைப்பழத்தை நம்ம இந்த பேக் ரெடி பண்ணது பார்த்தோம் இல்லைங்களா? இது போல் நல்ல ஒரு கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பேக் ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும். இதை வந்து வெறுமனே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம இதை போட்டிருக்க தேன், அதுக்கப்புறம் இந்த செவ்வாழைப்பழம் ரெண்டுமே நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த பேக் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஸ்கின்ல இருக்கிற முக சுருக்கங்கள் குறையும். இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஒரு ஒர்க்கிங் விமனோ, நமக்கு நிறைய பசங்கிட்ட நம்ம நிறைய கத்துறோம். இப்போ நமக்கு நம்மளுடைய நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதனால் நிறைய சுருக்கம் அப்படிங்கிறது நிறைய வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த சுருக்கம்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதுக்காக பார்லர்லாம் போயிட்டு ஒரு ஹெவியான ஃபேஷியல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த போல் ஃபேஷியல் போலவே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை போடுறதுனால முகத்தில் இருக்கிற சுருக்கம் குறையும். அதை விட நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு கிடைக்கும். அது போல் நல்ல ஒரு க்ளோயிங் அண்டு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு போடும்போது இப்போ நமக்கு இப்போ நல்லாவே தெரியும். இப்போ நல்ல ஒரு சுருக்கம் இருக்கும் இல்லைங்களா? நல்லா ரெடியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, ப்ரெஷ்ஷாலையும் பண்ணலாம், கையாலையும் பண்ணலாம். இது நான் எப்பயுமே ஃபேஸ் பேக் போடும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்படி சாதாரணமாக தேய்க்காமல் நல்ல ஒரு அழுத்தி தேய்ப்பேன், ஒரு மசாஜ் போல். ஸோ அதனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கையால் தான் ஃபேஸ் பேக் போடுவேன். இப்போ இந்த கையால் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்ம அதை அழுத்தி இது ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதை நம்ம இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது அது போல் பண்ண முடியாது. ஸோ அது கரெக்டான ஒரு மசாஜ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ இப்போ இது நம்ம ஒரு பேக் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே அழுத்தி தான் இப்படி மசாஜ் போல் செஞ்சது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்ளை ஆகும். இப்போ நம்ம அதை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இதை நல்லா அப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது நல்லா வந்து நம்ம நல்ல ஒரு இதை பேக் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு காத்தோட்டமாக உட்காந்துக்கணும். அதாவது நம்ம ஒரு ஃபேனு கீழே உட்காந்துக்கலாம். ஸோ அப்படி உட்காரும்போது சீக்கிரமாக பேக் காயும். இதை காயவே இந்த பேக்கை அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு டைட்னிங் கிடைக்கும். இப்போ நான் இதை போட்டுட்டேன். இது ஒரு திக்காக இருக்காது, வளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் காய அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். இதை நம்ம ஒரு பேக் போடும்போது கையில் மட்டும் இல்லாமல் கழுத்தில், அப்புறம் நம்ம கையில் கூட போட்டுக்கலாம். இது நம்ம சரிங்களா? நம்ம வெயிலில் போகிறதுனால நிறைய ஸ்கின் டேர்ன் ஆகுது இல்லைங்களா? அது கூட ஒரு ரெடியூஸ் ஆகும். அது தவிர சுருக்கமும் குறையும். நம்ம இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா காய வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸு நல்ல ஒரு எனக்கு இந்த கண்ணுக்கீழே கொஞ்சம் கருவலையும் இருந்துச்சு. அதே போலவே கொஞ்சம் சுருக்கம் இருந்தது பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, அப்படி நிறுத்தி சுருக்கிறதுனால. ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கு இந்த பேக் போட்ட பிறகு. எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குற ஒரு பேக்காக இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம வாரத்தில் 1 அல்லது 2 நாள் ட்ரை பண்ணலாம். இது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக். ஸோ இந்த பேக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ அதே போலவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.